பகவத் ராமானுஜர் இவ்வுலகத்தில் கலியிருளே மிடதிருகாலத்தி ராமானுஜன் மிக்க நான்மறையின் சுடருளியால் அவ்விருளை துறந்திரனேல் உயிர் உடையவன் நாரணனன் அறிவாரில்லை உற்றுணர்ந்தே தன் திருதண்டத்தை கையில் பற்றினார். அவித்யாங்கிற மாயை ஓட ஓட விரட்டினார். உங்க யாருக்கும் அகங்காரம் மமக்காரம் கூடாது. இதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் ஆபத்து, யாரோ அந்நியர்கள் படையெடுப்பு கட்டகாலம் எல்லாரும் வெளியில போய் இருக்க வேண்டிய நிர்பந்தம். அந்த சமயத்துக்கு ராமானுஜர் பெரிய நம்பிகளிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். நீர் கையில் மணல் எடுத்து கொண்டு ஊர் எல்லை முழுக்க திரிச்சிட்டு வருவீரான். அப்படி பண்ணிவிட்டா வெளியார்கள் யாரும் படையெடுக்க முடியாதாமே, அது ஒரு ரக்ஷையா இருக்குமாமே. தாயத்து ரக்ஷையெல்லாம் கட்டுறமோ இல்லையோ, அதை போல இந்த ஊருக்கு அது ரக்ஷையா இருக்குமே, நீர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறார். பெரிய நம்பிகள் பதில் சொல்றார், அவசியம் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு ஒருத்த மண்ணை தூக்கின்னு வரணும். வந்தா தான் நான் முழுக்க ஊர் எல்லைக்கு போயிட்டு வர முடியும். ஆனால் அப்படி தூக்கின்னு வரவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் தெரியுமோ? தான் ஒரு தனி மனுஷங்கிற அகங்காரம் துளியும் இல்லாதவராக இருக்கணும். நான் முன்னாடி நடக்கிறேன்னால் என் நிழல் எப்படி தான் ஒன்றுன்னு நினைக்காம தொடர்ந்து வருமோ அதை போல ஒருத்தர் உம்ம கோட்டிலேருந்து அனுப்பிச்சு வையும். அவர் மடியில் மணலை கட்டும், நான் கொண்டு போய் தூக்கிட்டு வரேன்னார். ராமானுஜர் சுத்து முத்தும் பார்க்குறார். யாரை சொல்கிறது போய் இவர் சொல்கிற விதிப்படிலாம் யாரானு கிடைப்பாளான்னே தெரியலையே, ஒரு துளி அகங்காரம் இல்லாதையா இருப்பா. அவர் திரும்ப சொல்கிறார், பெரிய நம்பிகளே நீரே இந்த கோட்டியில் பார்த்து தேர்ந்தெடுத்துக்க மாட்டார். பெரிய நம்பிகள் சுத்துமுத்தும் பார்த்துட்டு உம்ம கூரத்தாழ்வான் அனுப்பிச்சு வையும் அப்படின்னு அவரை காட்ட ரொம்ப ஆச்சரியம் ஆனந்தம் கூரத்தாழ்வானுக்கு. பலரடியார் முன்பருளிய பாம்பனையப்பன் அமர்ந்துரையம்னு நம்மாழ்வாருடைய பாசனம். இத்தனை பேர் இருக்கிறச்சே அப்பவர் என்ன சொல்றார், நல்ல வேளை இத்தனை பேரையும் தேர்ந்தெடுக்காம என்ன தேர்ந்தெடுத்தாரே. உடனே நம்ம என்ன அப்படித்தானே போச்சு. இப்போ ஒரு நிமிஷம் நினைச்ச முடியும். அவர் அதுலேயும் என்ன தெரியுமோ நினைச்சிருக்காரு, இப்போ இத்தனை பேர் அவர் சொன்னபடிக்கு இருக்கிறவா தானே, இந்த நீச்சனுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு தெரியலையே என்றவர் சொல்லியிருக்கணும்னால் அதனால தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கார் அவர். இப்போ ஒரு துளி அகங்காரம் இல்லாத இருக்கணும்னால் அகங்காரம் இல்லாதது ஆச்சரியம் இல்லை. இப்போ இந்த நிமிஷத்தில் அவர் தன்னை தேர்ந்தெடுக்கிறச்சே இத்தனை பேரை விட்டுட்டு தன்னை தேர்ந்தெடுத்தார்னாலும் தோணுமோ இல்லையோ, அதுவும் தோணாமல் எல்லாருக்குமே அதுக்கு யோக்கியத்தை உண்டே, நான் யாரு என்னை போய் தேர்ந்தெடுத்திருக்காரேன்னு சொல்லியிருக்கணும்னால் அதுதான் அழ்வானுக்கே உண்டான பெருமை. இதை சீதை ஹனுமானிடத்தில் பார்த்தாள். அசோகவனத்தில் ஹனுமான் போயிருக்கார், சீதையை சந்திச்சுட்டார். அப்போ கேட்குறா, நீ ரொம்ப சக்திசாலியாக இருக்கீர், பறந்து வந்துட்டீர், மற்ற பேர்லாம் வருவாளா, ராமனால் தாண்ட முடியுமா, இது ரொம்ப பெரிய பலம், ராவணனுடைய பலம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சீதை சொல்கிறா. ஹனுமான் என்ன சொல்லியிருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, ராமன் வந்துடுவார், நான் ஜெயிச்சு கொடுத்துருவேன் இல்லையோ. எல்லாம் எங்கள் குரங்கு படையில் இருக்கிற அத்தனை பேருமே இங்கே வந்திருப்பா தேவி, இருக்கிறதுலையே குறைச்சலான சக்தி படைச்சவன் நான் தான், நானே வந்திருக்கேன்னா மற்ற பேர் இங்கேயானு வராது இருப்பாளா, தேவரீர் கவலையே பட வேண்டாம் என்று சொன்ன உடனே தான் சீத்தை முகத்தில் சிரிப்பே வந்தது. அப்படின்னா என்னவா சொல்லிட்டு இருக்கார் பாருங்க, அவர் தான் ஆஞ்சநேய சுவாமி, நவவியாகரண பண்டிதர், அதீத சக்திமான், ராமதூசன் ராமதாசன், நின்னாலே திண்ணுன்னு இருக்கார். ஆனால் குனிஞ்ச முதுகு நிமிர மாட்டேங்கிறார். பக்த ஆஞ்சநேயன், வினய ஆஞ்சநேயன், யோக ஆஞ்சநேயன் நகராமல் நிற்கணும்னா சக்தி இருக்கத்தான் தலை வணங்கும். நாம் நினச்சிட்டு இருக்கிறது சக்தி இருந்தால் தலை நிமிரும்ட்டும். சக்தி ஏற ஏற பாரம் ஏற ஏற தான் ஒன்றுமில்லே நீசனே நிறை ஒன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரம்சுடர் சோதிக்கேன்னு இருக்க வேண்டும் இல்லையோ. அப்போ இதெல்லாம் எதில் பார்த்தோம், இப்போ கண்ணன் பூத்தனா சம்ஹாரம் பண்ணியிருக்கலாம், அது அவித்தையை தொலைத்து அகங்கார மமகாரத்தை தொலைத்தது. ஆனால் ராமானுஜரும் அவருடைய சிஷ்யர்களும் நிஜமாவே அவித்தியை தொலைத்து அகங்கார மமகாரத்தை தொலைத்தனர் என்று பார்க்க வேண்டும். இவர் அவதாரம் ஆறுப்போ, கண்ணனுடைய அவதாரமே ராமானுஜர். திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாள் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, இவருடைய தாயாரும் தந்தையாரும் காந்திமதி அம்மையாரும் கேசவ சோமையாஜியாரும் ரொம்ப நாள் புத்திரபாகியம் இல்லை. அவள் தான் அம்மா அப்பா. ராமானுஜருக்கு தாயாரும் தந்தையும் கேசவ சோமையாஜியார், காந்திமதி அம்மையார். அவர் பெரிய வேத விற்பனர், நிறைய யாகங்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறவர். அவர் திருவல்லிக்கேணிக்கு வந்து பார்சாதி பெருமாள்கிட்ட கேட்குறார், நமக்கு ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை, கைரவிணின்னு புஷ்கரணி, அல்லிக்கேணின்னு தமிழ் பேர் இருக்கு பாருங்க. கேணிங்கிறது குளம், ஒரு பெரிய கிணறாட்டம் இருக்கிற குளத்தை கேணின்னு சொல்லுவா. அல்லிக்கேணின்னு தான் கைரவிணி புஷ்கரணி. அந்த புஷ்கரணி கரையில் பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் தான் பகவான் எழுந்துள்ளிருக்கார். அவரை கேட்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மூலம் கீதை நான் சொல்லிட்டேன், ரொம்ப நாளாக இந்த கீதைக்கு தெளிவாக அர்த்தம் சொல்கிறதுக்கு நானே பிறக்கணும்னு நினச்சிருந்தேன், நாம் பிறந்து கீதா பாஷ்யம் எழுதுவோம் அப்படின்னு சொல்ல பகவான் கீதை சொல்ல அந்த கீதைக்கு உரை எழுதுவதற்காக ராமானுஜர் அவதரித்தார். ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம். மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் இப்பாரினில் தெரிய பேசின சொன்னவரான ராமானுஜர். ஐவர் தெய்வ தேர், அந்த தேரில் கீதாச்சாரியனாக இருந்து கொண்டு கீதார்த்தத்தை உபதேசித்தாரோ இல்லையோ. அப்போ பெருமாளுக்கே ஆச்சாரியனாகணும்னு ஆசை. கீழே ஒரு நாள் சொன்னேனே,
முதல் நாளே ஆச்சாரிய அவதாரத்துக்கு மேன்மை பார்க்கச்சே பகவானாக இருக்கிறத விட ஆச்சாரியனா பிறக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால தான் அர்ஜுனனுடைய தேரில் அமர்ந்து கீதாச்சாரியன்னு பெயர் பெற்றார். அதனால தான் ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் முதல் ஆச்சாரியன் லக்ஷ்மிநாத சமாரம்பாம்னு ஆரம்பிக்கிற இல்லையோ. அப்போ லக்ஷ்மிநாதன் முதல் ஆச்சாரியனாக இருந்து அவரிடத்திலேருந்து மற்ற ஆச்சாரியர்கள் வருகின்றனர். பகவானே ராமானுஜராக அவதரித்தார். தானே உயர்ந்த கீதா பாஷ்யத்தை அருளி செய்தார். அடுத்து தேரோட்டினாரோ இல்லையோ, கண்ணன் தேரோட்டினார். ராமானுஜர் ஓட்டினாரானால் இந்த பெரிய தேர் தான் நம்முடைய சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மாங்கிற நாம் இருக்கும். தேரோட்டியாக கண்ணன் உட்காண்டிருக்கார். இந்த தேர், அதில் இருக்கிற அர்ஜுனன், அதில் இருக்கிற கண்ணன். அவர் தேரை ஓட்டி ஓட்டி என்ன சாதிச்சார்? யுத்தத்தை ஜெயித்து கொடுத்தார். ஆனால் நம்முடைய சரீரருக்கே இந்த தேர் எந்த யுத்தத்துக்கும் போகலை. இந்த வாழ்க்கையை வாழறதே பெரிய யுத்தமாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம அப்படி இப்படி இந்த பெரிய அலைகளை எல்லாம் சமாளித்து பகவானிடத்தில் பக்தியோடு இருக்கிறதே எவ்வளோ பெரிய ஆபத்து. இதுக்கெல்லாம் கண்ணன் தேரோட்டத்துக்கெல்லாம் வரமாட்டான். அப்போ இந்த சரீரம் தேர், நான் ஆத்மா உள்ளே இருக்கேன். அர்ஜுனன் ஆட்டம் கலங்கி சோகப்பட்டு உட்காண்டிருக்கேன். ஏன்னா அந்த தேர்லையும் அர்ஜுனன் கலங்கி போய் தானே உட்காண்டிருந்தான். கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிரிச்சாமித்வாம் தர்மசம்மூட சேதாக எச்ரேயஸ்யான் நிஷிதம் பூகிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம். கைகூப்பி கொண்டு அர்ஜுனன் மேலே உட்காண்டிருந்தவன் காண்டிபத்தை கீழே வச்சுட்டு விசிறிஜ்ய சசரம் சாபம் சோக சம்விக்னமானசா மேலே அமர்ந்தவன் நடுவில் வந்து உட்கார்ந்துட்டான். ஒரு ராஜா மேலிருந்து நடுவில் வந்துட்டாலே தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறார்னு அர்த்தம். பயந்தார் கண்ணன். இது என்ன அர்ஜுனா, நீ இப்படி பண்ணிட்டியானா நாளைக்கு ஊரே தாங்காது, ஏன் இப்படி செய்கிறேன்னு கிட்டக்க வந்து தட்டி அவனை சமாதானப்படுத்துகிறார். குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ஜுஷ்டம் அஸ்வர்க்கம் அகீர்த்திகரம் அர்ஜுன. இது இந்த தாழ்ந்த மனப்பான்மை, தளர்ந்த மனசு உங்ககிட்ட எதுக்கு வந்தது? நீ ஏன் இப்படி பலகீனமாக போயிட்டே? எழுந்துரு என்ன அவனை சொல்லி தட்டி, இது உனக்கு ஆகாது. கிளைபியம் மாஸ்மகம பார்த்த மனோ துர்நிகிரகம். இந்த மனசு துர்பலமாறுது, வேண்டாம். இதனால எந்த நன்மையும் லோகத்தில் நடந்ததில்லேன்னு அவனை நிமிர்த்தினார் இல்லையோ. அப்போ ஓர் அர்ஜுனனுக்காக அவனை சமாதானப்படுத்த கண்ணன். அதே மாதிரி இந்த சரீரங்கிற தேரில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பிறந்திருக்க எங்கே போவோம்னு தெரியாமல் நாம் தவிச்சுட்டு இருக்கோம். அப்போ கைகூப்பின்னு பிரார்த்திக்கிறோம், ஏதானு நீர் வழிகாட்ட வேண்டும். அப்போது தான் ராமானுஜர் அரணாம் மற்றும் வாருயிர்க்கே, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொத்து கர்மத்தினால அனாதி காலமாக பிறந்துருக்கான். இந்த கர்மங்களை தொலைக்கிறதுக்கு சரணாகதி தான் வழி. பகவான் திருவடியை பத்தினையானால் அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் உன்னை எல்லா பாவங்களில் நின்றும் விடுவிக்கிறேன்னு கண்ணன் சொல்லியிருக்கார். அதுதான் தேர்தட்டிலிருந்து சொன்ன வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்னு. நம்முடைய தேரை ஓட்டின்னு போகிறதே ராமானுஜர் தான். அப்போ இவர் ஆச்சாரியன்கிறவர் நம்ம தேரை ஓட்ட போகிறார். கீதாச்சாரியன் அன்னைக்கு ஒரு நாள் தேரை ஓட்டின்றார். அந்த தேருக்கு முன்னும் பின்னும் போய் பீஷ்மர ஜெயிக்கு தான் தெரிஞ்சுது. வேற என்ன பண்ணிட்டு போ. அந்த தேரில் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தாரோ இல்லையோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேர்ல இருந்து கண்ணன் உபதேசித்தது ஒரு அர்ஜுனனுக்கு தானே. ஆனால் ராமானுஜர் உபதேசிக்கிறது எண்ணிறந்த பேருக்கு. ஒருத்தருக்கு தான் அங்கே உபதேசம். ராமானுஜர் பல பேருக்கு உபதேசம். சரி, உபதேசித்தாரே, நன்னா புரியும்படி சொன்னாரோ? அதெல்லாம் இல்லை. கீதையை படிக்கிறவா இப்பவும் படிச்சுட்டே இருக்கா. இதை சொன்ன கண்ணனே அதில் சொல்கிறார், கிங் கர்ம கிம் அகர்மேதி கவயோப்பியத்திர மோகிதாக. நான் சொல்லியிருக்கிறனுடைய அர்த்தம் யாருக்குமே புரியாது தெரியுமா அர்ஜுனா அப்படின்ட்டு சிரிச்சார் அவர். நான் என்னமா சொல்லியிருக்கேன்னா இதில் எது கர்மா, எது அகர்மா, எது விகர்மா அப்படின்னு பெரிய பெரிய பண்டிதர்கள் கூட அப்படியே சோக்கப்பட்டு நிற்கிறா. அவர்களுக்கு கூட தெரியாதுன்னால் அர்ஜுனா மெதுவாக சிரித்தான். இது உமக்கு சிரிப்பாக இருக்குது, எங்களுக்கு வாழ்க்கை ஒரே சோகமயமாக இருக்குது, என்ன சொல்கிறீனே புரியலையென்னால் நல்ல வேலை. அப்போ சொல்லிட்டு போனதோட சரி, விரித்துரைக்கவில்லை, பொருள் தெரிய சொல்லவில்லை. ஆனால் ராமானுஜர் சொன்னது, மாயன் அன்று ஐவர் தெய்வ தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் பாரினில் தெரிய. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கும்படி ராமானுஜர் சொன்னார் இல்லையோ. மூலத்தை மட்டும் கண்ணன் சொன்னார், ஒருத்தருக்கு மட்டும் சொன்னார், சுருக்கமாக சொன்னார், அர்த்தத்தோடு சொன்னார், பல பேருக்கு சொன்னார், விரித்துரைத்தார். எல்லாத்த விட முக்கியம், அன்னைக்கு கேட்டுண்ட அர்ஜுனனே அதன்படி நடந்து சரணம்னு பண்ணலை. அர்ஜுனனுக்கு இத்தனையும் சொன்னார் இல்லையோ. உன்னுடைய ராஜ்யத்துக்குன்னு கவலைப்படாதே, சண்டை போடணுங்கிறதுக்காக போடும். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. கர்மத்தை செய், பலத்தை பற்றி கவலைப்படாதே, வா சண்டையிடு. அதுக்கப்புறம் என்ன அர்த்தம் அது ஒம்பாடுன்னு சொல்லிவிட்டார். அர்ஜுனன் சண்டையெல்லாம் முடிந்த பிற்பாடு அண்ணா விட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு, கண்ணா நீ தான் எனக்கு எல்லாம், உன் திருவடிகளே சரணம், உனக்கு கைங்கரம் வேணும், நீ எங்கே பொட்டியை தூக்கின்னு வர சொல்கிறியோ வரேன் அப்படின்னு அவன் பின்னாடி போயிருக்கணும் இல்லையோ.
இத்தனை கீதையும் கேட்டுட்டு நன்னா ராஜ்யம் கிடச்சதுன்னு உடனே அங்கே போயிட்டான். இவரோட வரவே இல்லையே. இவர் யோசிச்சுட்டே இருக்கார். இப்போ நான் என்னமோ சர்வதன்மான் பரித்தெஜ்ய மாமேகம் சரணம் பரிஜான்னு சொன்னேன், இவன் உடனே சரணம்னு சொல்லுவான்னு பார்த்தா ஒன்றுமே காணோம். சண்டையை போட்டான், ஜெயிச்சா, அவ பாட்டு கிளம்பி போயிட்டான், அவ்வளோதானா அப்படி நினச்சிட்டு இருக்கார். கண்ணனுடைய அந்த குறை தீரத்தான் ராமானுஜர் அவதரித்து லட்சக்கணக்கானோரை கொண்டு போய் பகவான் மடி நிறுத்துறார். அப்போ கேட்டுண்ட ஒத்தனே ஒன்றும் புரிஞ்சுக்கல. இப்போ இன்னொரு ஆச்சரியம், கேட்டுண்ட அர்ஜுனன் மறந்தும் போயிட்டான் தெரியுமா. கீதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, சண்டையெல்லாம் முடிஞ்சு கொடுத்து ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கிறச்சே ஒரு நாள் இந்திரபிரஸ்தத்துக்கு கண்ணன் வந்திருந்தார். வந்தால் அர்ஜுனன் அப்படியே ஓரமாக உட்காந்துருக்கிறச்சே, நீ ரொம்ப நன்னா சொன்னேன், இருந்தாலும் யுத்தரங்கத்தில் கேட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளவா அதெல்லாம் நினைவில் இல்லை, இன்னொரு தரம் சொல்கிறியான்னா. கண்ணனுக்கு நிஜமாவே கோபம். நீ கேட்கச்செல்லாம் கீதை சொல்கிறதுக்காக நான் இருக்கேன், இப்போ ஒரு தரம் சொல்லியிருக்கேன் ஞாபகம் வச்சுக்க மாட்டியா, அப்படியே திருப்பி சொல்ல முடியாது. அணுகீதைன்னு ஒரு பகுதி இருக்குது மகாபாரதத்தில். அப்படின்னா அந்த கீதையினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக கொஞ்சமாக திரும்ப ஒரு தடவை சொல்கிறார். இதை போல ராமானுஜரிடத்தில் கீதை கேட்டுண்டவன் மறந்து திரும்ப வேணும்னு கேட்டு போகிறோம்னால் இல்லை இல்லை, ஒரு நாளும் இல்லை. சுவாமி எப்படி சொன்னாரோ இனிமே அவன் ஒவ்வொருத்தனும் 100 பேருக்கு சொல்கிறானே. இவர்கிட்ட கேட்டுண்டவன் ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லை. இப்போ ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான். ராமானுஜரையே ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். நாம் பசுமாட்டு கீழே பாத்திரத்தை கொண்டு வைக்கிறோம். ஏற்ற கலங்கள், கலம்னா பாத்திரம். மாட்டினுடைய மடி அவ்வளவு திண்ணமாக இருக்குது, கட்டியாக இருக்குது, பாலை கறக்கிறது. எதிர்பொங்கி மீதளிப்ப அந்த பால் கொட்டி பாத்திரத்தை நிரப்பிட்டு அப்படி மேலே நுரைச்சின்னு வருதான். எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள், விடாமல் பாலை கொட்டக்கூடிய பசுக்கள். இதை போல லட்சக்கணக்கான பசுக்கள் கொண்டு ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன். இதுக்கு பாட்டுக்கு அர்த்தம். ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமோ, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. இங்கே நந்தகோபாலன் ஆற்றப்படைத்தான்னு சொன்னது ராமானுஜரை. ராமானுஜரிடத்தில் நிறைய சிஷ்யர்கள் இருக்கா. அந்த ஒவ்வொரு சிஷ்யரிடத்துலையும் யாரெல்லாம் அர்த்தம் கேட்டுக்க வராளோ அவர்கள் தான் ஏற்ற கலங்கள். அவள் தான் கீழே வச்ச மடிக்கு கீழே வச்ச பாத்திரம். அந்த பாத்திரம் நிறையிற அளவுக்கு குரத்தாழ்வான் கொட்டுறார், முதலியாண்டான் பொழியிறார், வடுக நம்பிகள் பொழியிறார், கிடாம்பியாச்சான் பொழியிறார், சோமாசி ஆண்டான் பொழியிறார், நடாதூராழ்வான் பொழியிறார். அப்போ அந்த ஒவ்வொருத்தரும் ஏற்ற ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கிற அளவுக்கு பொழியிறாளோ இல்லையோ. இதை போல இத்தனை வித்வான்களான பசுமாடுகளை கொண்ட ஆற்றப்படைத்தான் ஆர்? ராமானுஜர். அதைத்தான் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும். ராமானுஜரிடத்தில் ஒரு தடவை ஒருத்தன் அர்த்தம் கேட்டுட்டான்னால் மேலே மேலே அவன் 100 பேருக்கு சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். 74 சிம்ஹாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார். இன்று வரைக்கும் சம்பூர்ண பிராணி சஸ்யே பிரபகிதி முதா தேசிகேந்திர பிரமோகை என்று எம்பார் சாதித்தபடிக்கு எல்லாரும் அவர் மூலம் அர்த்தங்களை வாங்கிட்டு இருக்க முடியும். அப்போ அன்று கண்ணன் ஓர் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான். கேட்டவனும் சரணம்னு சொல்லவில்லை, மறந்துவிட்டு மீண்டும் ஒரு முறை கேட்டான், மூலத்தை மட்டும் சுருக்கமாக சொன்னான். ஆனால் பார்த்தசாரதியின் அவதாரமாகிற சுவாமி ராமானுஜரோ ஒருத்தருக்கல்லாமல் பலருக்கு சொல்ல, கேட்ட ஒவ்வொருத்தனும் மேலும் பலருக்கு சொல்லும்படி கூற, ஆறும் அர்த்தத்தை மறவாமல் இருக்க, பண்ணினவர்கள் கேட்டவர்களெல்லாம் சரணம் சரணம் வந்து நிற்க, அங்கு ஒருத்தனுக்கு அவனே கேட்காம போக இங்கே எல்லாரும் சரணாகதி பண்ண மூலமிருந்தத்தை அர்த்தமாக விளக்கி கூறினார். பார்த்தசாரதி பெருமான் பண்ணதை விட பல மடங்கு உயர்த்தி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத ராமானுஜரிடத்தில் பார்த்தோம். பாண்டவர்களுக்கே நன்மை செய்ய வந்த கண்ணன் பாண்டவ தூதனா போனானோ இல்லையோ. திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் சேவிச்சிருக்கீங்களோ இல்லையோ. அந்த பெருமாளை பற்றி காசையாடைன்னு தொடங்கி திருமங்கையாழ்வார் 10 பாசுரம் பாடுறார். அதில் சொல்கிறார், முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி நடந்து இன்னார் தூதனனா நின்னான் எவ்வுள் கிடந்தானே. திருவவ்வளூர வைத்திய வீரராக சுவாமியாக சயனிச்சிருக்கார் ராமன். அவர் சயனித்திருக்கோரத்திருக்கார். எங்கேயான் ராமன் படுத்துன்னு பார்த்துருக்கீங்களா? இங்கே வீரராகவ சுவாமி சயனிச்சிருக்கார். தர்பசயன பெருமாள் திருப்புல்லாணியில் சயனிச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும்தான் சயன திருக்கோரத்தில் சேவிக்க முடியும். இந்த பெருமாள் வீரராக சுவாமி என்ன செய்தாரா? முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்து, வானரோத்தமனான ஹனுமானை திரேதாயுகத்தில் ராமன் தூதன் சரல்யோ, ராமதூதன் பேர் வந்துடுத்து. அதுலேருந்து அவருக்கு பொறாம வந்துடுத்து. அது என்னது தூதன் அவர் மட்டும் பேர் வாங்கிக்கிறார், நமக்கு இல்லையே. சீதை சொன்ன எல்லா பேரும் உமக்கா கிடைக்கும், நீ ஏதோ சுவாமின்னு உமக்கு பேர் கிடைக்கும், அவன் தொண்டன் அவருக்கு தான், அந்த பேர் எனக்கு வேணும். என்ன பண்ணலான்னு வழி சொல்லுன்னா அடுத்த அவதாரத்தில் பார்ப்போம். இப்போ அது இல்லை, அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் நடந்தது. அது ஞாபகமாக பாண்டவ தூதன் பேர் வாங்கிவிட்டார். இது முன்னாடி ராமதூதன் ஆஞ்சநேயர் போனார் இல்லையோ. இப்போ இவரே ஏன் போகிறாருன்னா தானே வரிந்து கட்டி கொண்டு நான் போகிறேங்கிறார். யாரும் போகிறதாவே இல்லை. சகதேவன் கண்ணனிடத்தில் சொல்கிறார்,
இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமோ? உன்னை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டால் சண்டையே நடக்காது. நீ ஒருத்தர் தான் வரிந்து கட்டி கொண்டு யுத்தம் யுத்தம்னு சொல்லிட்டு இருக்க. எங்கள் ஒருத்தருக்கு அதில் எண்ணமே இல்லை. ஏன் இவ்வளவு தூரம் முயற்சி பண்ணியிருக்காரு தெரியுமோ? பாண்டவ தூதன்னு பேர் வேணும். அது ஹனுமானுக்கு மட்டும் அந்த தூதன்கிற பேர் கிடைச்சிருத்து. நமக்கு அந்த பேர் எல்லா பேரும் அவருக்கு வேணும். இப்படி போய் அவர் ஆசைப்படலாமா சுவாமினால்? எப்போ இது இத்தனையுமே பகவானுக்கு சரீரமாக இருக்கோ அப்போ யாருடைய பேரும் அவர் தான் இருக்காதா? எல்லா சப்தங்களும் அவரைத்தானே குறிக்கும். சர்வ வாக்கியங்களும் சர்வ சப்தங்களும் அனைத்துமே பகவத் வாச்சகமாக தான் இருக்க முடியும். அதனால பெருமாள் பார்க்குறார் பாண்டவ தூதன். இங்கிருந்து அங்கே போகிறார், நடந்து இவனை பற்றி அவங்ககிட்ட சொல்கிறார், அவங்க பற்றி இவங்ககிட்ட சொல்கிறார். எப்படியாவது ராஜ்யம் கிடைக்குமா? 5 குண்டூசி நலக்கத்துக்காக இந்த பாடு. பாண்டவ தூதன் நடந்தது பலிச்சுதோ? ஒன்றும் பலிக்கலை. ஒரே கோபம். கடைசியில் அவன் பள்ளம் வெட்டி கீழே அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் பிடிக்க போய் இவர் அதெல்லாம் கோச்சின்னு ஓஹோன்னு பெரிய விஸ்வரூபம் எடுத்து கீழே இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு துரியோதன இடத்துல கோச்சு இனிமேல் வந்தேனா பாருவோம் அரண்மனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டார். போன காரியத்தை ஒழுங்காக முடிக்க மாட்டாரா? ஏன் இப்படி வந்துட்டாரனால் அவருக்குரிய காரியத்தை செஞ்சுருந்தா ஒழுங்காக செஞ்சுருக்கணும். இது அவர் வேலையே இல்லையோ? இதே மாதிரி ராமாவதாரத்தில் என்ன நடந்தது? சரணாகதி பண்ணாரோ இல்லையோ? சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணி எனக்கு கடலில் வழிவிடுன்னு கேட்டார். அது பலிக்கவே இல்லையே. அந்த சரணாகதி பலிக்கலை. அப்புறம் வில்லை எடுத்து இப்போ வழிவிடுறையா கொன்னுடமானார். அப்புறம் தான் சமுத்திரராஜன் வந்தான். அப்போ ராமன் பண்ணின சரணாகதி பலிக்கலை, கண்ணன் போன தூது பலிக்கலை. இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது, கடவுள் கூட கொஞ்சம் கடவுளுக்குரிய காரியத்தை பண்ணால் தான் நடக்கும். அதை விட்டுட்டு தொண்டம் பண்ண வேண்டிய காரியத்தை அவர் பண்ணால் இங்கே நடக்குமா? அவர் தூத்தன் பண்ண வேண்டியது அவரது இல்லையே. அதே மாதிரி இப்போ அவர் சரணாகதி பண்ண வேண்டியது அவர் இல்லை. அவர் இடத்துல நாம சரணாகதி பண்ணமே தவிர அவரே போய் பண்ணார்னால் காரியமே நடக்கல பாருங்க. அப்போ முன்னோர் தூது வானரத்தில் வாயில் மொழிந்து. இந்த தூது போகிறதுங்கிறது என்ன தெரியுமோ? ஆச்சாரியன்தான் நமக்கு தூதன். இந்த ஒவ்வொரு ஜீவனும் பரமாத்மாவிடத்தில் போய் சேரணும்னுட்டு இருவருக்கும் பாலமாக இருந்து தூது நடக்கிறது ஆச்சாரியன். சேர்ப்பாரை பட்சிகளாக்கி ஞான கர்மங்களை சிறகென்னும்னு சொல்லுவார்கள். நம்மை பற்றி பகவான்கிட்ட பேசணும், அதுக்கு ஒருத்தர் வேணும். அந்த புருஷகாரம் பண்ணுறவர் தான் ஆச்சாரியன். ஆச்சாரியனுக்கு கர்மா இருக்குது, ஞானம் இருக்குது, நத்த படிச்சிருக்கார். இந்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் தொடர்புன்னு தெரிஞ்சு வச்சுருக்கார். ஒரு சின்ன சரித்திரம் சொல்கிறேன், ஆச்சாரியன் என்ன பண்ணுறாருங்கிறது புரிஞ்சு போடும். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், செந்தடலே வந்தடலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்கல்லால் அலராவால்னு பாசுரம். தாமரை இருக்கே அது சூரியனுக்கு தான் அலரும். இதை பார்த்தோம் தான் அவ்வளோ தள்ளி இருக்கிற சூரியனுக்கு ஏன் அலறணும்? நான் ஒரு சட்டிப்பானையில் தணலை போடுறேன், போட்டு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறேன். இந்த ஷூட்டுக்கு அது மலரட்டும்னா மலருமா? உலர்ந்தே போயிடும். இப்போ பானையில் கொண்டு போய் நெருப்பை வச்சா தாமரை எங்கே மலரும்? அப்படின்னா அது சூரியனை தான் எதிர்பார்க்கும். சரி, சூரியனே மலர்த்தட்டும். ஜலத்திலேருந்து எடுத்து நிலத்தில் போட்டுவிடும், மலர்த்துமான்னா மலர்த்தாது. அதே சூரியன் ஜலத்தில் இருந்தால் தானே மலர்த்தும். அப்போ 2 விதியை எடுத்துப்போ. சூரியன் தான் மலர்த்தணும், ஜலத்தில் இருந்தால் தான் மலர்த்தும். அதே போல் இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் மலரணுமோ இல்லையோ? ஸ்ரீமன் நாராயணன் தான் மலர்த்தணும். அதுவும் எப்போ செய்வார்? சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணா, அவர் தான் மலர்த்தணும். எப்போதுன்னா ஆச்சாரிய சம்பந்தங்கிற தண்ணீரில் இருக்கணும். ஆச்சாரியனுடைய தொடர்புங்கிற ஜலத்தில் இருந்தால் பகவான் மலர்த்துவரை தவிர இந்த தொடர்பை விட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம்னால் அதே சூரியன் குரோஹோ பிரச்சுதஸ்ய துர்புத்தே கமலம் ஜலாதபேதம் தோஷயத்தி ரவிஹி சோஷயத்தி ரவிஹி ந தோஷயத்தின்னு பூர்வர்கள் எடுத்திருக்கா. அப்போ அதே சூரியன் மலர்த்தவே மாட்டார். அப்போ ஆச்சாரிய சம்பந்தம் எவ்வளோ தூரம் முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு இல்லையோ? அதே ஆச்சாரியன் என்ன பண்ணுறார்? ஒரு வியாபாரி, பெரிய செட்டியார். அவர் வியாபார நிமித்தமாக ஊருக்கு போனோம். கர்ப்பிணி மனைவி, பூர்ண கர்ப்பிணி. ஆனால் ஒரு 10 நாளில் பிரசவிக்க போகிறேன். இவருக்கு ஏதோ நிர்பந்தம். அதனால் கப்பல் நங்கூரை எடுக்கட்டு பாய்மர கப்பல் எடுத்து சரக்கு எல்லாத்தையும் ஏற்றுனுட்டார். ஊர் பெரிய மனுஷாள்கிட்ட மனைவி ஒப்படைச்சார். பார்த்து நல்ல குழந்தை பிறக்கட்டும் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். போனவன் தேசமாக போயிட்டே இருக்கான். 16 வருஷம் காணும். போனால் பிள்ளை பிறந்தாச்சு. நல்ல பிள்ளையாக பிறந்து 16 வருஷம் எடுத்து அவன் தகப்பனை போல் அவனும் பெரிய வியாபாரி ஆகிட்டான். அவன் ஒரு சரக்கு கப்பல் எடுத்துட்டான். எல்லாத்தையும் எடுத்து ஏற்றின்னு அவன் போகிறான். 2 பேரும் ஒரு துறைமுகப்பட்டினத்தில் கொண்டு இறக்குறான். அவனுக்கு இவனுக்கு தெரியாது, இவனுக்கு அவனுக்கு தெரியாது. வந்ததுனால இது ஒவ்வொரு வருஷமும் நான் தான் இறக்கின்னு இருக்கேன், இங்கே இறக்குவேங்கிறான். இந்த பழைய பஞ்சாங்க கதையெல்லாம் நீ படிக்க வேண்டாம். இப்போதைக்கு காசு நான் கட்டியிருக்கேன், அதனால் என்னது தான். எப்போ இந்த இளைஞர்கள் ஒரு வீரமாக பேசுவாடு இல்லையோ? எல்லாம் உங்களுக்கெல்லாம் என்ன வியாபாரம் தெரியும், நாங்கள் பண்ணுறோம். இந்த பழைய முதலாளிகிட்ட 30 வருஷம் வேலை பார்த்துருப்போம். அடுத்தது பிள்ளைய முதலாளி ஆக்கிடுவா. ஆன உடனே ஒரு 10 பேரான வேலையை விட்டு போடுவோம். யாரும் இருக்க மாட்டா. ஏன்னா அது அவரோட ஏதோ கொஞ்சம் தள்ளிண்டு போயிடலாம் சுவாமி, இவாளோடலாம் நம்மளால் சமாளிக்க முடியாது, நான் எதை பண்ணாலும் தப்புன்னுவோம். இது எதுக்கு நமக்கு வம்பு, இருக்கிற காலத்தில் நல்ல பேரோட கிளம்பி போடும் அப்படின்னு போடுவாளோ இல்லையோ? அதனால் எப்போவுமே இந்த இளவரசி சின்னவாழ்கிட்ட நம்ம வாழ்க்கை நடக்கிறதே கஷ்டம். இந்த பிள்ளை அதை தான் முடியாதுன்னு சொல்கிறான். நான் தான் காசு கட்டியிருக்கேன், என் சரக்கு தான் இறக்குவேன்.
இவா 2 பேரும் சண்டை போட்டுன்னுட்டு ஒருத்தருக்கொத்தர் கத்தியை உருண்டு குத்திக்க வந்துட்டா. நல்ல வேளை ஒரு வயோவிருத்தன் குறுக்க வந்தான். வயசான ஒருத்தர், அப்பாவையும் தெரியும் பிள்ளையும் தெரியும், 2 பேரையும் அவன் கிராமத்தில் அன்னைக்கு தெரிஞ்சவன். அவன் வந்து சொல்கிறான், பிள்ளை இது யார் தெரியுமா? உன் தகப்பனார்னா. யாருக்கு நீர் வியாபாரம் பண்ணிருக்கிறோ இந்த பிள்ளைக்கு தான் சொத்தை நீர் சேர்த்துட்டுருக்கீர் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னான். ஒருத்தருக்கொத்தர் கட்டி பிடிச்சிருந்தா கத்தியை கீழே போட்டால் 2 பேருடைய சரக்கும் ஒத்தர் சரக்காயிடுது. அத்தனை நாள் 2 பேரும் சண்டை போட்டாலும் இல்லையோ. இப்போ இனிமே ஒன்றும் இப்போ இந்த வந்திருந்த வயோதிகன் அப்பா பிள்ளை உறவை புதுசாக ஏற்படுத்தினானா இல்லது இருந்த உறவை ஞாபகப்படுத்தினானா? உறவு இருக்குது, புதுசாலாம் ஏற்படுத்த முடியாது. ஏற்கனவே தகப்பனார் தான், ஏற்கனவே பிள்ளை தான். ஆனால் அந்த உறவை ஞாபகப்படுத்தினானோ இல்லையோ. நம்ம ஆச்சாரியன் அதே தான் பண்ணுறார். பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உறவை ஏற்படுத்த மாட்டார் அவர். அது எப்பவும் இருக்கிற உறவு. ஆனால் அந்த உறவு இருக்குங்கிறத நான் மறந்து கிடக்கிறேனோ இல்லையோ. நான் அவன் தான் எனக்கு உறவு சகலவித பந்துங்கிறத மறந்து போயிட்டேன். அதை ஞாபகப்படுத்துறது தான் ஆச்சாரியன் செய்கிற முக்கியமான பணி. அந்த ஆச்சாரியனாக ராமானுஜர் இருந்து தூது போறாருன்னு சொல்ல வந்தேன். இப்போ ஏன்னா பாண்டவ தூதர் தூது போனாரோ இல்லையோ, அதை போல் நம்ம பற்றி விஷயத்தை எடுத்துன்னு பகவான்கிட்ட போய் பேச வேண்டாமா? அதுக்கு யார் பேசுவா? அவரே பேச மாட்டார். ஆச்சாரியனுக்கு நம்ம கஷ்ட நட்டம்லாம் தெரியும், இன்னொன்று பகவானுடைய ரகசியமும் தெரியும். ரெண்டும் தெரியணும்னு வச்சுக்கோ. நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் யாரை பிடிக்கிறோமோ அவருக்கு நம்மக்கிட்ட கருணை இருக்கணும். அந்த பெரிய மனுஷனுடைய சூக்ஷ்மங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தட்டி ஆட்டம் அன்றைக்கி தெரியுமே எல்லாம் அப்படின்னா வேலை நடந்துடும். அப்படின்னா ஏதோ வேண்டாம் சுவாமி நீர் வாயை திறக்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துறேன்னு உடனே கழுத்து போட்டுறானோ இல்லையோ. இன்னொன்று நம்ம கூட அந்தரங்கமாக யார் இருக்காளோ கடைசி வரைக்கும் அவளை கூடவே வச்சுக்கணும். வெளியிலெல்லாம் விட்டுட்டோம்னா அப்புறம் சமாளிக்கவே முடியாது. கடைசி பகவான் அப்படி தான். இப்போ யாரான ஒருத்தர் ரொம்ப அந்தரங்கமாக ரொம்ப நன்னா வேதாந்தி ஆகிட்டார்னாலே வைகுந்தத்துக்கு கூட்டின்னு போடுவார். ஏன்னா இங்கே விட்டு அவர் ஏதாவது உண்மையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார்னா, இவர் தான் திருடினார், இவர் தான் பொய் சொன்னார், இவர் வேணும்னா இவளுக்கு மோட்சம் கொடுப்பார், இவர் வாழ்ந்தானா அவளுக்கு தரமாட்டான்னு பேச ஆரம்பிச்சுட்டா இது நாஸ்திகர்களுக்கு பெரிய வாய்க்கறி செய்யப்படும். அதனால் அதை கொடுக்கவே மாட்டார் அவர். யாருக்காக இருந்தாலும் ரொம்ப நன்னா பேசுறியா, உனக்கு இடம் வைகுந்தம், இந்த ஊரில் இருக்க முடியாது, உனக்கேற்ற இடத்துக்கு வான்னு அழைச்சின்னு போடுறார். ஏன் சொல்ல வந்தேன்? அப்போ ராமானுஜன் ஆச்சாரியனாக எப்படி பாண்டவதூதன் இவரை பற்றி அங்கு பேசுகிறானோ அதை போல சுவாமி நம்மை பற்றி பகவானிடத்தில் போய் எடுத்து பேசி சேர்த்து வைக்கிறாருங்கிறது சரித்திரம். இதை வேதாந்த தேசிகன் தன்னுடைய எத்திராஜ சப்தத்தியில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அந்த பார்சாரதி பெருமாளே தான் அடுத்து ராமானுஜரை அவதரித்தார். சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா. அழகான ஸ்லோகம். இது ஒரு சிலேடை ஸ்லோகம்னு வச்சுக்கோ. சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா அவரோபித்தவான் ஸ்ருதேர் அபார்த்தான். 3 விஷயம் சொல்கிறார். இப்போ சிலேடைனா தமிழில் பார்த்துருக்கீங்களோ இல்லையோ, ஒரு சொல் 2 அர்த்தம், பிரயோகம் ஒரு சொல், அது அப்படியே 2 அர்த்தத்தில் வரும். சங்கரர் முதலானவர்களுடைய கர்வத்தை அடக்கினார். யார்? கண்ணன், ராமானுஜர் 2 பேரும். சங்கரர் கர்வத்தை அடக்கினது பாணாசுர யுத்தத்தில். பாணாசுரனுடைய பெண்ணு உஷை. உஷைக்கும் கண்ணனுடைய பேரன் அனிருத்தனுக்கும் காதல், கண்டதும் காதல். 2 பேரும் காதலிச்சு அவர்களுடைய அந்தப்புறத்திலே வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இது தெரியாது பாணாசுரனுக்கு. 2 பேரையும் சேர்த்து சிறைச்சாலையில் அடைச்சிட்டான். கண்ணனுக்கு தெரிய வந்து பேரனை காப்பாற்றணுங்கிறதுக்காக கருட வாகனத்தில் வந்தார். வரும்போது எல்லாரும் எதிர்த்தா. பாணாசுரனுக்கு எந்த சிவபக்தன், ஆனால் அவர் எதிர்த்தார். அக்னி தேவன் எதிர்த்தார், கிருத்தை எதிர்த்தது, காளி எதிர்த்தது. நேர் செறிந்தான் கோழி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரிமணலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண்மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் செறிவானன் திண்டோள் கொண்டவன் நேரு பாசத். எல்லாரும் எதிர்த்து கண்ணன் ஜெயிச்சிட்டார். அப்போ சங்கரரும் தோற்றோடினாரோ இல்லையோ. கோழி, அதாவது கோழியை சேவலை தன்னுடைய கொடியிலே கொண்ட வாகனத்திலே மயில் வாகனனான கார்த்திகேயன் அறுமுகத்தான், அவரும் தோற்றார். அக்னி கடவுள் தோற்றுடுத்து, காளி தோற்றா. இவர்களெல்லாம் தோற்றதை தான் சொல்கிறச்சே. கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகம் பூத்தவனே என்று போற்றிட வாணன் பிடபொருத்த தீர்த்தனை ஏத்தும் என்று ராமானுஜன் தந்தாதியில் பாசம். அப்போ பாணாசுர யுத்தத்தில் சங்கரனுடைய கர்வத்தை ஒழித்தார். அதே மாதிரி ராமானுஜர் செய்கிறேன் இப்போ அத்வைத்த சம்பிரதாயத்தினுடைய வாத பிரதிவாதங்களை எல்லாம் அழித்தார். அப்போ சமிதோதய சங்கராதி கர்வா, சங்கரர், பாஸ்கரர், யாதவ பிரகாஷர் இவர்கள் முதலானவர்களுடைய வாதங்களை இல்லையாக்கினார். அடுத்து சொல்றார், ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாஷா, தன் பலத்தால் யாதவ பிரகாஷரை தூக்கினார். தன் பலத்தால் யாதவத்தை தூக்கினார். எது குலத்தில் கண்ணன் பிறந்தான்னு கேள்விப்பட்டிருப்பீள். யாதவன் அவருக்கு பேர். ஏன்னா எது குலத்தில் பிறந்ததுனால. யயாதியினுடைய பிள்ளை எது. யயாதி சாபத்தால் எதுவுக்கு பட்டாபிஷேகமே போயிடுது. அவள் குலத்துக்கே பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு விட்டார். தந்தையே தம் பிள்ளைக்கே கொடுக்க மாட்டேன்னு விட்டார். அந்த எது குலத்தில் தான் கண்ணன் அவதரித்தார்.
அப்போ தன்னுடைய தாழ்ந்து போன குலத்தை தாம் பிரகாசத்துக்கு கொண்டு வர இல்லையோ, தன்னுடைய பலத்தால் தாழ்ந்த தன் குலத்தை தூக்கினார். யாதவ பிரகாஷா, எது குலத்தை பிரகாசப்படுத்தினார். ஆனால் அதே ராமானுஜர் என்ன செய்தார், தன்னை எதிர்த்து பேசி கொண்டிருந்த யாதவ பிரகாஷர், அவர் தான் அத்வைதி, தான் அவர்கிட்ட தான் பாடம் கேட்டார். திருப்புட்குழிங்கிற திவதேசம், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் விஜயராகவ பெருமாள் திருப்புட்குழியில் எழுந்துள்ளிருக்கார். அந்த பெருமாள் இடத்துல தான் பக்கத்தில் பாண்டிவாளுடைய காலக்ஷேபம் நடக்கிறது. கடைசியில் யாதவ பிரகாஷரே தம் மதம் தப்புன்னு தெரிஞ்சுட்டு ராமானுஜரிடத்திலே வந்து சேர்ந்துட்டார். அப்போ ஸ்வபலாத்து தன் வாத திறமையாலே உத்ருத யாதவ பிரகாஷா, யாதவ பிரகாஷரை ஜெயித்து தங்கிட்டே சேர்த்துட்டார். கண்ணன் பண்ணது யாதவர்கள்ங்கிறவர்களை வளர்த்தார். ஆனால் இவர் பண்ணது யாதவ பிரகாஷரை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டார். ஸ்வபலாது உத்ருத யாதவ பிரகாஷா அவரோபித்தவான் சுதேர் அபார்த்தான். அடுத்தது அவரோபித்தவான் அபார்த்தான். பார்த்தன் அர்ஜுனன், அபார்த்த அர்ஜுனனுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய கௌரவர்கள், அவர்கள் எல்லாத்தையும் இறக்கி விட்டார். கண்ணன் பண்ணது பார்த்தனான அர்ஜுனனுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய கௌரவர்களுடைய கர்வத்தை அழித்தார். ஆனால் ராமானுஜர் பண்ணது அபார்த்தான், அர்த்தம் பொருள், அப அர்த்தம் தப்பான பொருள். ஏற்கனவே பிரித்தது அ பார்த்தான், பார்த்தனுக்கு விரோதியாக இருக்கிறவாளே. இப்போ சொல்கிறது அப அர்த்தான். அப்போனா வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ, அதெல்லாத்தையும் அழித்தார்னு சொல்ல வர்றார். அப்போ அபார்த்தர்களை அழித்தார் கண்ணன், அப்ப அர்த்தங்களை அழித்தார் ராமானுஜர். அப்போ அவரோபித்தவான் சுதேர பார்த்தான் நானு சயேஷ ராமாவரஜா. அந்த பார்சாரதி பெருமாளே தான் ராமானுஜராக திருவதாரம் பண்ணியிருக்கார். என்ன எத்திராஜ சப்தத்தியில் சாதிக்கிறார். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.